எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த டிஸ்டன்ஸ் தான் போறேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு காலை வணக்கம். எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. மா தலைய கட்டே காட்டுமா, துணி போட்டுட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஜோஜோ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 month ஆயிடுச்சு, அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அம்மா சொன்னா கேட்டுக்கணும் அப்படின்னு. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்களா, ஜோஜோ நைட்டு எப்படா வச்சுட்டு இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஜோஜோ வந்து பகல்லையும் தூங்குனாங்க, ராத்திரியும் தூங்குனாங்க. முந்தானேத்து நைட்டு இது நான் ஜோஜோவை பார்த்துக்கிட்டப்போ. ஆனா நேத்து அவங்க ஆயா விட்டாங்கன்னு அட்ராசிட்டியா ஆரம்பிச்சுட்டாங்க. டபக்குன்னு கண்ணை மூடுறாங்க, முழிக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போறாங்க, பால் குடிக்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. டபக்குன்னு கண்ணை மூடுறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க. இதே வேலையா நடந்துட்டு இருந்துச்சு. ஆயா வந்தோடனே ஜோஜோ அட்ராசிட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஆயா வந்ததுக்கே இந்த அட்ராசிட்டினா, இன்னொரு ஆயா நாளைக்கு ஊருக்கு பஸ் ஏறுறாங்க. அதாவது நாங்க எல்லாம் ஊருக்கு கிளம்ப போறோம். எங்க அம்மாவையும் கூட்டிட்டு தான் போவோம். ஆனா என்ன, சென்னையில இருந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு சேலம் போவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க அம்மா வீட்டுல இருந்து எங்க அத்தை வந்து எங்க அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜோஜோ வந்து இந்த ஆயாக்கிட்டே இத்தனை சத்தம் அப்படின்னா, 100 ஆயாவும் அக்காவும் நினைக்கிறேன். நாளைக்கு பஸ் ஏறுறாங்க. என்ன அட்ராசிட்டி பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் அவங்க ஆயா பார்த்து என்ன ரியாக்ட் பண்றாங்கிறது. சரி, பசி சோறு மட்டும் என்ன சோறுன்னு பார்த்துட்டுன்னு வச்சுக்க, பள்ளி சீக்கிரம் உடைக்கிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த சோறா அப்படின்ட்டு லேட்டா உடைக்குவேன். நேற்று எங்க வீட்டுல நாங்க நூல் பரோட்டா போட்டோமே, இதனாலே சட்டி சோறு மட்டும். புளி சாதம் இதான் புளி குழம்பாட்டுது. தக்காளி பச்சி, இது என்ன ஹாட் பாக்ஸ் சாப்பாடு, ஹாட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. நாங்க போட்ட நூல் பரோட்டா எப்படி எல்லாம் மாஸ்டர் நான் தான், அசிஸ்டன்ட் மாஸ்டர் எங்க அண்ணன், குழம்பு நான் தான் வச்சேன். லிக்விட் எங்க அம்மா வீடியோவில் காட்டுங்கிறீங்க. நானும் மாமா தான் சொல்றேன். எங்க அம்மா தான் நான் பாப்பா பார்த்துக்கிறேன், நீங்களே போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எங்க அம்மாவை காட்ட முடியல. ஏமா துணி பவுடர் வேணுமா? சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், வரும்போது ஜோஜோ 1 month ஃபோட்டோ ஷூட்டுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வரோம். ஓகே, சிங்கம் களை இறங்கிருச்சு அது போட்டு அப்படியே அப்படி நீ சொல்லணுப்பா, சொல்லு அப்படியே. ஓகே சொல்லு. இப்ப சிங்கம் களை பண்ணி குட்டியா இது பாஸ் உண்மை வேற இல்ல. ஓகே ரெடியா? எங்கேயும் போல, பக்கத்துலதான் போறேன். அப்படியே உடனே வெளியே போவாதீங்க. ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு நேரங்க? 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த டிஸ்டன்ஸ் தான் போறேன், போயிட்டு வர போறேன். ஜோஜோவையும் சேஃபா கூட்டிட்டு போறேன். ஓகே, எங்க அண்ணா வீட்டுக்காக சின்னதா ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். வேற எதுக்காகவும் இல்லை. அதுக்கு தான் இப்படி ரெடியா இருக்கேன். எப்படி அவுட்புட் நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, பச்சை கலர் கூட உனக்கு நல்லா இருக்கே. வாங்க டைம் ஆச்சு. பர்ச்சேசிங்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்காக ஏதோ சாப்பிட்டு போகலாமேன்னு ஜிகிர்தந்தா வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இப்போ குத்திட்டு இருக்கேன். ஒன்று தான் வாங்கினோம், இப்போ டேபிள் எம்டியாக இருக்கேன். கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்து என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருவேன்.
நல்லா கிண்டி குடிக்கணும் அப்படி. சூப்பரா இருக்குடி வந்த வெயிலுக்கு. நீ குடிச்சுப்பா, மிரண்டு விடுவாய். ஒரு விஷயமா போனோன்னு சொன்னா போயிட்டேன், வந்துட்டேன். 3/4 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டேன். கமெண்ட்ஸ்ல யாரும் கழுவி ஊத்தாதீங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கமோ தண்ணி குடிக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கா வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அதனால தண்ணி குடிச்சிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி. இப்போதைக்கு அதுவும் ஒட்டுமொத்தமாக குடிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். தண்ணியும் குடிச்சிட்டேன். இப்போ சாப்பிட்டு சாயங்காலம் வரையும் ஒரு தூக்கத்தை போட்டு பிரிஸ்கா வேண்டிதான். என்னங்க சொல்றது, ஜோஜோக்கு 1 month ஆச்சு. 1 month ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு பிளான் போட்டேன். பட் ஆனால் நிறைவேறலை. நல்லாலாம் தூங்கலை, ஜஸ்ட் தூங்கினேன். கரண்ட் ஆஃப் ஆகி வேர்வை குபு 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 குபுன்னு வந்துச்சு, முடிச்சிட்டேன். நானா அப்படியே தூங்கி என்னை எழுப்பிடாதீங்க. நானா தூங்கி எந்திரிச்சாதான் மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கரண்ட் இல்லாமல் ஒரு டென்ஷன் எழுந்திருக்கவும் தலைவலி எழுந்திரிச்சு. நைட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இத்துடன் இந்த விளாக் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக ஒரு விளாக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பாய்.